நிஜமாவே ஒரு அதிர்ச்சியான ஒரு ரிசல்ட் தான். இத யாருமே எதிர்பார்க்கல. நம்ம என்ன நெறைய பேர் நான் உட்பட நெறைய ஜர்னலிஸ்டும், அனலிஸ்டும் நெனைச்சது என்னன்னா, டிஎம்கே வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்றதுல வந்து எந்த சந்தேகமும் இருக்காது. 2வது இடத்திற்கு தான் தாவேகாவா இல்ல அதிமுகவா அப்படின்ற குழப்பம் வரும் அப்படின்னு தான் நெனைச்சோம். ரிசல்ட் வந்து தூள் தூளாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் தான். பட் அது மக்கள் முடிவு. எம்ஜிஆருக்கு அப்புறம் இது நடக்கல. நம்ம ஜெயலலிதாவும் ஆன் ஸ்கிரீன்ல இருந்து வந்த ஒரு பர்சனாலிட்டின்னு சொன்னாலும் ஜெயலலிதாக்கு வந்து ஒரு பார்ட்டி இருந்துச்சு. ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு பார்ட்டி இருந்துச்சு. ஆனா எம்ஜிஆர் வந்து ஒரு அனுபவத்தோட வந்தார். அவர் 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட திமுகல வந்து அவர் இருந்தாரு. உழைத்து படிப்படியா மேலே ஏறி தான் அவர் அதிமுகன்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் சிஎம் ஆகுறாரு. ஸோ இட் வாஸ் நாட் அன் ஓவர் நைட் திங். விஜய் வந்து ஓவர் நைட்ல நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல வந்து அவர் அஃப்கோர்ஸ் என்டிஆருக்கு இது நடந்திருக்கு. ஆனா என்டிஆருக்குமே வந்து அனுபவம் இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து அவருக்கு ஒரு களப்பணியாளரா இருந்திருக்காரு. ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் இது நம்ம சொல்லலாம். அவர் வந்து ரசிகர் மன்றங்கள் வந்து நற்பணி மன்றங்களா மாறிடுச்சு. நிறைய சின்ன சின்ன எலெக்ஷன்ஸ்ல கண்டெஸ்ட் பண்ணாங்க. பட் டைரக்டா விஜய்க்கு வந்து அந்த மாதிரியான எந்த இதுவுமே அவர் கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது. அனுபவம் இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ மக்கள் வந்து விஜய் அப்படின்ற பிம்பத்திற்காக தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்றதான் நம்ம இது மூலமா அந்த கன்க்ளூஷனுக்கு தான் நம்ம வர வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன்.